ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியா தன்னோட விமானப்படையை நவீனப்படுத்துவதற்கு mmrca அப்படிங்கிற திட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழ் 114 மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட்ஸை வாங்க போறாங்க. இந்தியாவிற்கு mmrca திட்டத்தின் கீழ் ஃபைட்டர் ஜெட்டுகளை சப்ளை செய்வதற்கு உலகின் முன்னணி நிறுவனங்கள் போட்டியிட்டு வர்றாங்க. அந்த வகையில போயிங் நிறுவனம் ஏற்கனவே F15 விமானங்களை இந்த mmrca திட்டத்தின் கீழ் இந்தியாவிற்கு கொடுக்க முன் வந்திருந்தாங்க. இப்போ இந்த F15 விமானங்களை நீக்கிட்டு அதை விட அதிநவீனமான F15 EX ஸ்ட்ரைக் ஈகிள் விமானங்களை இந்தியாவிற்கு கொடுக்க முன் வந்திருக்காங்க. F15 EX விமானம் உலகத்திலே அதிவேகமா பறக்கக்கூடிய விமானம். இந்த வீடியோல இந்தியாவுடைய mmrca திட்டம் அப்படின்னா என்ன, இந்த திட்டத்தின் மூலமா இந்தியா எதை அச்சீவ் பண்ண விரும்புறாங்க, அமெரிக்கா இந்தியாவுக்கு கொடுக்க முன் வந்திருக்க F15 EX விமானத்தோட சிறப்பு அம்சங்கள் மற்றும் தாக்கும் திறன் குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலை நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்தியா தன்னோட விமானப்படையை நவீனப்படுத்துவதற்கு mmrca அப்படிங்கிற திட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க. இந்த திட்டம் 20 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான திட்டம். mmrca ப்ராஜெக்ட் மூலமா 114 மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட்ஸை இந்தியா வாங்க போறாங்க. இதன் மூலமா 6 ஸ்குவாட்ரன் மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட்ஸை இந்திய விமானப்படையில் இந்தியா இணைக்க திட்டமிட்டிருக்காங்க. சமீபத்துல இந்தியா இந்த mmrca திட்டத்தின் கீழ் வாங்கக்கூடிய ஃபைட்டர் ஜெட்டுகளின் எண்ணிக்கையை 57 ஃபைட்டர் ஜெட்டுகளா மாற்றிட்டதா செய்திகள் வெளிவந்துச்சு. இந்த செய்திகளை இந்திய விமானப்படை மறுத்துட்டாங்க. ஆனா இந்த திட்டத்துல சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறதா இந்திய விமானப்படை சொன்னாங்க. அதாவது இந்தியா இந்த mmrca திட்டத்தை பை குளோபல் மேக் இன் இந்தியா முறைப்படி அமல்படுத்த போறாங்க. அதாவது இந்த mmrca திட்டத்தின் கீழ் தேர்வாகக்கூடிய நிறுவனம் ஒரு இந்திய நிறுவனத்தை தேர்வு செய்து அந்த நிறுவனத்துடன் இணைந்து இந்தியாவிற்கு தேவையான 114 ஃபைட்டர் ஜெட்டுகளையும் மேனுஃபேக்சர் செய்யணும். இதே முறைப்படிதான் C295 விமானங்களை ஏர்பஸ் நிறுவனமும் டாடா நிறுவனமும் இணைந்து இந்தியால தயாரித்து வர்றாங்க. அதே மெத்தட mmrca திட்டத்திலையும் பயன்படுத்த போறாங்க. mmrca திட்டத்தின் கீழ் இந்தியாவிற்கு விமானங்களை சப்ளை செய்வதற்கு உலகின் முன்னணி நிறுவனங்கள் தங்களோட விமானங்களை முன்னிறுத்தி இருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, அமெரிக்காவின் F21 விமானம், ரஷ்யாவின் MiG-35 மற்றும் Su-35 விமானம், யூரோஃபைட்டர் டைபூன் விமானம், ஸ்வீடன் நாட்டின் கிரிப்பன் விமானம் மற்றும் போயிங் நிறுவனத்தின் F15 EX விமானம் போன்ற 8 விமானங்கள் இந்த கான்ட்ராக்டுக்காக போட்டியிடுறாங்க. சமீபத்துல நமது டிஃபென்ஸ் மினிஸ்டர் அமெரிக்காவுக்கு சென்றிருக்கும் பொழுது போயிங் நிறுவனம் தங்களோட F18 விமானங்களை mmrca கான்ட்ராக்ட்ல இருந்து நீக்கிட்டு அதை விட அதிநவீனமான F15 EX விமானங்களை இந்தியாவிற்கு கொடுக்க முன் வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதற்கு அமெரிக்க அரசாங்கமும் ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. அமெரிக்கா இந்தியாவுக்கு கொடுக்க முன் வந்திருக்க F15 EX விமானத்தை போயிங் டிஃபென்ஸ் ஸ்பேஸ் அண்ட் செக்யூரிட்டி நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 35 வருடங்களுக்கு மேலா அமெரிக்க படையில் பயன்பாட்டில் இருந்து வருது. இதுவரைக்கும் 523 விமானங்கள் தயாரிக்கப்பட்டிருக்கு. F15 EX விமானம் அமெரிக்க விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள F15C விமானங்களை ரீப்ளேஸ் செய்வதற்காக உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த விமானத்துல பல அதிநவீன சிஸ்டங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. F15 EX விமானத்துல டெக்னிக்கல் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இணைக்கப்பட்டிருக்கு. இது ரஃபேல் போர் விமானத்தில் இருக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரா அமைப்பிற்கு நிகரான ஒரு அமைப்பு. அதாவது இந்த டாக்டிக்கல் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம் மூலமா அனைத்து விதமான எலக்ட்ரானிக் கவுண்டர் மெஷர் சிஸ்டங்களும் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, ரடார் வார்னிங் ரிசீவர்ஸ், ரடார் ஜாமர்ஸ், ரடார்ஸ், எதிரி மிசைல்களை திசை திருப்புவதற்கு பயன்படுத்தப்படும் சாஃப் அண்ட் ஃபிளார் டிஸ்பென்சரிகள் போன்ற அனைத்து எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டங்களும் ஒருங்கிணைக்கப்பட்டு விமானத்தை நோக்கி வரும் அனைத்து அச்சுறுத்தல்களையும் எதிர்த்து போராடும் விதத்துல இந்த சிஸ்டம் டெவலப் செய்யப்பட்டிருக்கு. இந்த சிஸ்டம் தவிர ALQ-131 ECM பாட் அப்படிங்கிற எலக்ட்ரானிக் கவுண்டர் மெஷர்
மெஷர் சிஸ்டமும் இந்த விமானத்துல இணைக்கப்பட்டிருக்கு. இந்த விமானத்துல BAE MIDS ஃபைட்டர் டேட்டா லிங்க் டெர்மினல் இருக்கு. இந்த டெர்மினல் மூலமா லிங்க் 16 டேட்டா லிங்கை பயன்படுத்தி இந்த விமானத்தை ஆபரேஷன்ல ஈடுபட்டு இருக்க மற்ற விமானங்களோடு இணைக்க முடியும். அது மட்டும் இல்லாம தரை கட்டுப்பாட்டில இருந்து இந்த விமானங்களுக்கு கட்டளைகளையும் பிறப்பிக்க முடியும். இந்த டேட்டா லிங்க் சிஸ்டம் மற்றும் எலக்ட்ரானிக் கவுண்டர் மெஷர் சிஸ்டங்கள் மூலமா ஒரு யுத்த நேரத்துல இந்த விமானங்களுக்கு அதிகமான சிச்சுவேஷனல் அவேர்னஸ் இருக்கும். இதன் மூலமா யுத்த களங்கள்ல இந்த விமானம் சிறப்பா செயல்பட முடியும். F15 EX விமானத்தினால 13,300 கிலோகிராம் எடை கொண்ட பேலோடுகளை சுமந்து கொண்டு பறக்க முடியும். இந்த விமானம் உலகின் ஹெவிலி ஆர்ம்டு ஃபைட்டர் ஜெட். இந்த விமானத்துல பலவிதமான மிசைல்ஸ், பாம்ஸ் போன்ற ஆயுதங்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். F15 EX விமானத்தினால மாக் 2.5 அப்படிங்கிற வேகத்துல பறக்க முடியும். அதாவது 3100 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹார் வேகத்துல பறக்க முடியும். இந்த விமானம் தான் உலகத்திலே அதிவேகமா பறக்கக்கூடிய விமானம். இந்த விமானத்தால தொலை தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா 2200 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை இந்த விமானத்தால தாக்க முடியும். இந்த விமானத்தால அதிக எடை கொண்ட ஆயுதங்களை சுமந்து கொண்டு நீண்ட தூரம் அதிவேகமா பறந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த கேப்பபிலிட்டி பாகிஸ்தான் மற்றும் சீனாவின் விமானப்படைக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை கொடுக்கக்கூடும். இந்தியானால F15 EX விமானங்களை பயன்படுத்தி சீனா மற்றும் பாகிஸ்தானுக்குள் நீண்ட தூரம் பறந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த விமானம் அதிவேகமா பறக்கிறதுனால இந்த விமானங்களை இன்டர்செப்ட் செய்வது மிகவும் கடினம். F15 EX விமானத்துல குவாட்ரபிள் மிசைல் ரேக் அப்படிங்கிற சிஸ்டம் சமீபத்துல இணைக்கப்பட்டிருக்கு. ஒரு குவாட்ரபிள் மிசைல் ரேக்ல 4 மிசைல்களை எடுத்து செல்ல முடியும். இந்த குவாட்ரபிள் மிசைல் ரேக் சிஸ்டம் இணைக்கப்பட்டதனால அதிகமான மிசைல்கள் மற்றும் பாம்ஸ் இந்த ஃபைட்டர் ஜெட்னால எடுத்து செல்ல முடியும். F15 EX விமானத்தினால 20 AIM-120D மிசைல்கள் மற்றும் 2 ஷார்ட் ரேஞ்ச் AIM-9X மிசைல்களை எடுத்து செல்ல முடியும். அதாவது 22 மிசைல்களை ஒரே நேரத்துல எடுத்து செல்ல முடியும். இந்த விமானத்துல 28 GPS கைடட் ஸ்மால் டயமீட்டர் பாம்ஸை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். அடுத்து அதிக எண்ணிக்கையிலான AGM-88 ஆன்டி ரேடியேஷன் மிசைல் மற்றும் JSO ஸ்டாண்ட் ஆஃப் ரேஞ்ச் கிளைட் பாம் மற்றும் அமெரிக்க கடற்படையால் பயன்படுத்தக்கூடிய ஹார்பூன் மிசைல்களை கூட இந்த விமானத்துல எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். F15 EX விமானத்துல 20 mm M61A1 வால்கன் 6 பேரல் கேட்லிங் கேனன் பயன்படுத்தப்படுது. இந்த கேனன்னால 500 ரவுண்ட்ஸ் ஃபயர் பண்ண முடியும். F15 EX விமானத்தால அதிகபட்சமா 60,000 அடி உயரத்துல பறக்க முடியும். F15 EX விமானம் 19.4 மீட்டர் நீளம் கொண்ட விமானம். இந்த விமானம் 13 மீட்டர் விங் ஸ்பேன் கொண்ட விமானம். விங் ஸ்பேன் அப்படிங்கிறது விமானத்தோட ஒரு ரெக்கை முனையிலிருந்து அடுத்த ரெக்கை முனை வரைக்கும் உள்ள தூரம். இந்த விமானம் 5.6 மீட்டர் உயரம் கொண்ட விமானம். F15 EX விமானம் ஒரு ட்வின் சீட்டர் விமானம். ட்வின் சீட்டர் விமானங்கள் பெரும்பாலும் பயிற்சி கொடுப்பதற்கும் காம்ப்ளெக்ஸான மிஷன்களை கேரி அவுட் செய்வதற்கும் பயன்படுத்தப்படும். F15 EX விமானத்தோட மேக்ஸிமம் டேக் ஆஃப் வெயிட் 36,700 கிலோகிராம். இந்த விமானங்களை இயக்குறதுக்கு 2 பிரட் அண்ட் விட்னி F100 PW220 ஆஃப்டர் பர்னிங் டர்போஃபேன் இன்ஜின் பயன்படுத்தப்படுது. இந்த விமானத்தோட ஒரு இன்ஜின்னால 105.7 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த விமானத்துல இது போன்ற பல நல்ல விஷயங்கள் இருந்தாலும் இந்த விமானத்திலையும் சில குறைபாடுகள் இருக்கு. இந்த விமானம் மிக பெருசா இருக்கிறதுனால ரடார்கள்னால கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஆனா போயிங் நிறுவனம் இந்த விமானத்துல அதிக அளவிலான காம்போசிட் மெட்டீரியல்களை நாங்க பயன்படுத்தி இருக்கோம், அதனால குறைவான ரடார் கிராஸ் செக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. F15 EX விமானங்கள் போன்றே இந்தியாவிடம் 260 Su-30 MKI ஹெவி வெயிட் ஃபைட்டர் ஜெட்டுகள் பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த விமானத்திலையும் அதிக அளவிலான பாம்ஸ், மிசைல்ஸ் போன்றவற்றை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். ஆனா Su-30 MKI போர் விமானங்களை விட இந்த விமானங்கள் சில விஷயங்கள்ல சிறப்பா செயல்படக்கூடிய விமானம் தான். என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியா இந்த விமானங்களை வாங்குவதற்கு ஒரு 50-50 சான்ஸ் தான் நான் கொடுப்பேன்.
நீங்க இந்தியா இந்த விமானங்களை அமெரிக்காவிடமிருந்து வாங்கலாமா வாங்க கூடாதா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.